பிரைஸ் த லார்ட். நான் உமது அடியேன், ஐ ஆம் யுவர் சர்வன்ட். பரிசுத்த வேதாகமத்தில் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த 3 நபர்களை குறித்து இந்நாளின் செய்தி வேளையில் தியானிக்கலாம். முதலாவது தாவீதை பார்க்கலாம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன் என்கிறான். சங்கீதம் 143 அதிகாரம் 12வது வசனம். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தும் தேவனுடைய சமூகத்தில் நான் உமது அடியேன் என்று தாழ்த்துகிறதை நாம் காண்கிறோம். உயர்வான பதவியில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு மேலாக வேறு யார் இருக்கிறார்கள் என்ற ஆணவம் இருக்கும். ஆனால் தாவீதோ தன் எஜமானாகிய கர்த்தருக்கு தன்னை ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுத்திருந்தான். தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14வது வசனம். சகலத்தையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தாவீதின் வெற்றிக்கும் அவன் புத்திமானாய் நடப்பதற்கு முழுமையான காரணம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய வேண்டுதல், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஜெபித்தான். சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனம். ஜெபிக்கிறவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முதலாவது தேவ சமூகத்தில் வைப்பார்கள். தாவீதின் ஜெபம் அப்படியல்ல. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக நாம் இப்பூமியில் உண்டாக்கப்பட்டோம் என்பதை அறிவீர்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். மற்றபடி அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் அவருடைய சித்தம் செய்யாமல் தேவராஜ்யத்தை காண முடியாது. மேலும் தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்கிறான். சங்கீதம் 119 அதிகாரம் 65வது வசனம். தாவீது தேவனால் வழிநடத்தப்பட்டான். அவன் தன்னை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தபடியால் அவனை அவருடைய வசனத்தின்படி நடத்தினார். அவருடைய ஆடுகளாகவும் அவருடைய மேய்ச்சலின் மந்தையாகவும் இருப்போமானால் திருப்தியுள்ளவர்களாக இருப்போம். தாவீது தன் வாழ்க்கையில் கர்த்தரை முன்வைத்தான். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். கோலியாத்தை கண்டு பட்டாளமே நடுங்கியது. ஆனால் தாவீதோ கர்த்தருடைய நாமத்தினாலே சென்று அவனை வீழ்த்தினான். இது இஸ்ரவேலிலே மாபெரும் வெற்றியாக இருந்தது. இரண்டாவது சாமுவேலை பற்றி தியானிக்கலாம். சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்டவன். அவன் வளர்ந்து வரும் வேளையில் கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 10வது வசனம். சாமுவேல் 3வது ஆசாரியனாகிய ஏலி தான் கூப்பிடுகிறார் என்று நினைத்தான். ஏலி கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று அறிந்து, இனி கூப்பிட்டால் இவ்விதமாக சொல் என்று சொல்லியிருந்தார். அந்தப்படியாக சொன்னான். சிறு பிராயத்திலும் சாமுவேல் ஆசேரனுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. தன்னுடைய இளம் வயதில் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் பற்றி கொண்டவன் சாமுவேல். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 19வது வசனம். தாவீதோடு கர்த்தர் இருந்ததைப் போல சாமுவேலோடும் இருந்தார். சாமுவேல் கர்த்தருடைய தரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் சில ஊழியர்களை குறித்து பக்கத்து தெருவில் போய் கேட்டால் கூட அவரை பற்றி தெரியவில்லை. ஆனால் சாமுவேலை பற்றி அந்நாட்டிலே தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் அவன் நன்கு அறியப்பட்டவனாயிருந்தான். அப்படியானால் அவன் எந்த அளவு அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருப்பான் என்று நாம் அறிய முடிகிறது. இன்று இவ்விதமான ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அப்போது நம் தேசம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையும். சாமுவேல் கர்த்தரோடு மிகவும் நெருக்கமானவன். ஒருமுறை கர்த்தர், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்போது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுத கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கே நீங்கள் தான் அவரை ராஜாவாக்கினீர்கள் என்று கர்த்தரை நோக்கி அவன் சொல்லவில்லை. ஏனெனில் அவனை முதல் ராஜாவாக கர்த்தருடைய அனுமதியின் பேரில் அபிஷேகம் பண்ணினவனே இந்த சாமுவேல் தான். ஆகையால் கர்த்தருடைய மனஸ்தாபத்தில் அவனும் பங்கு கொண்டு முழுத கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை முதலாவது நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல வாழ வேண்டும்.
ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார். எத்தனை பேர் அவரோடு விழித்திருந்து ஜெபித்தார்கள்? இன்றும் அப்படித்தான் இருக்கிறோம். தேவனோடு இசைந்தவர்களாக அவர்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சாமுவேல் அந்த விதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து செயல்பட்டான். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என காண்கிறோம். முதல் ராஜாவாகிய சவுல் அப்படி என்ன காரியம் செய்தான் என நீங்கள் நினைக்க தோன்றும். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பானதை செய்தான். ஆகையால் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். மூன்றாவதாக மரியாள். இவளும் தாவீது சாமுவேலைப் போல கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். லூக்கா 1:38 இயேசுவை தன் கர்ப்பத்தில் சுமப்பதற்கு தன்னை முழுமையுமாக ஒப்பு கொடுத்தவள். ஐயோ, என்னை ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றால் அவளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா போன்ற கேள்விகளை மற்றவர்களாக இருந்தால் கேட்டிருப்பார்கள். ஆனால் மரியாளோ அவ்விதமாக கேட்கவில்லை. தேவதூதனை சந்தித்த போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். அநேக பெண்களுக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை அந்நாளில் வாழ்ந்து இந்த மரியாள் பெற்றாள். இதனால் அவள் கிருபை பெற்றவளானாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். லூக்கா 1:28 கர்த்தர் மரியாளோடு கூட இருந்தார். கர்த்தரை மாம்சத்தில் சுமக்கிற ஒரு தாயாகவும் இருந்தாள். மேலும் அவள் சொல்லும்போது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்றாள். லூக்கா 1:48 ஆம், இன்று வரை அவளை அநேகர் பாக்கியவதி என்று சொல்கிறார்கள். அந்த பாக்கியத்திற்கு ஏற்றவளாக தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்றால் அவள் தன்னை முழுவதுமாக தேவ சமூகத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தாள். தன்னைத்தான் தாழ்த்துகிற யாரும் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படி கர்த்தரால் உயர்த்தப்பட்டாள். கர்த்தரை பெற்றெடுத்த தாயாக மரியாள் இருந்த போதும் அவள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவளாகவும் அவருடைய உபதேசத்தின்படி நடக்கிற மற்றவர்களைப் போலவும் இருந்தாள். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறையப்பட்ட போது அவளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கே அவள், என் மகன் என் வார்த்தையின்படி செய்வான் என்றோ அல்லது நான் சொன்னால் தட்ட மாட்டான் என்றோ, நான் தான் அவரை பெற்ற தாய் என்றோ உரிமை பாராட்டியதாக வசனத்தில் இல்லை. மாறாக வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யோவான் 2:5 இது அவளுடைய கீழ்ப்படிதலையும் அடிமையாக ஒப்பு கொடுத்ததையும் காட்டுகிறது. நான் உமது அடியேன் என்று சொல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தாவீதைப் போலவும் சாமுவேலைப் போலவும் மரியாளைப் போலவும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ லார்ட்.